இந்த கதை எழுத மிக நீண்ட நாளாக யோசித்துக் கொண்டிருந்தேன். கடைசியில் அம்பிகாவின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கதை எழுதுகிறேன். எங்களது ஊர் கோயம்புத்தூர். அருகில் இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய நகராட்சி. அங்கே வசிப்பவள் தான் இந்த அழகி அம்பிகா. வயது -23. அழகிய வட்ட முகம், கூர்மையான மூக்கு, செர்ரி பழம் போல உதடு, மஞ்சள் நிற மேனிக்கு அழகு கூட்டும் விதமாக கருங்கூந்தல். அவள் பிரம்மன் படைத்த ஒரு பேரழகி. அவளுக்கு 20 வயது இருக்கும் பொழுது வீட்டில் உள்ளவர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள். 3 மாதம் முன்பு தன் கணவனை ஒரு விபத்தில் இழந்து மீண்டும் தன் பிறந்த வீட்டுக்கு வந்து விட்டாள். ஓகே, சரி, நீங்க என்னை பத்தி கேக்குறீங்க, சொல்றேன். என் பெயர் கிருஷ்ணா. வயது 20. 3ஆம் ஆண்டு கல்லூரி படித்து கொண்டிருக்கிறேன். நான் பார்ப்பதற்கு சற்று சுமாராகத்தான் இருப்பேன். ஆனால் நன்றாக உடல் பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறேன். அம்பிகா எங்கள் வீட்டுக்கு அருகில் தான் வசித்து வருகிறாள். எனது அம்மா உடன் மிகவும் நட்புடன் பழக்கம் கொண்டிருந்தது அவர்களது குடும்பம். அம்பிகா கணவனை இழந்து அவள் அம்மா வீட்டுக்கு வந்து விட்டாள் என்று என் அம்மா வேதனையுடன் என்னிடம் தெரிவித்தார்கள். எனக்கும் அம்பிகாவுக்கும் சிறுவயது முதலே நட்புடன் பழக்கம் இருந்தது. தப்பாக எதுவும் இல்லை அதுவரை. எனது அம்மா இந்த செய்தியை சொன்னதில் இருந்து எனது மனது மிக சங்கடத்துக்கு உள்ளானது. சரி, நாளை ஞாயிற்றுக்கிழமை, கல்லூரி விடுமுறை என்பதால் அம்பிகாவுக்கு ஆறுதல் சொல்ல அவள் வீட்டுக்கு சென்றேன். காலை 11 மணி அளவில் அம்பிகா வீட்டுக்கு நான் சென்றேன். அம்பிகா ஹாலில் உள்ள சோபாவில் சோகமாக அமர்ந்திருந்தாள். என்னை பார்த்ததும் அடுத்த நொடி என்னை கட்டிப்பிடித்து தோளில் சாய்ந்து கொண்டு கதறி அழுதாள். உள்ளே ஒரு அறையில் இருந்து அவள் அம்மா அங்கே வந்து, வா கிரிஷ் என்று என்னை வரவேற்றார்கள். அவள் அம்மா வரவும் என்னை விட்டு விலகி நின்றாள். பிறகு சிறிது நேரம் அவள் வீட்டில் இருந்து ஆறுதல் சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு வந்து விட்டேன். 3 மாதம் கழித்து எனக்கு செமஸ்டர் லீவ் விட நான் வீட்டில் இருந்தேன். அப்பொழுது அம்பிகா எனது வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றாள். அவள் கணவன் இறந்த 3 மாதம் ஆனதால் சற்று சகஜ நிலைக்கு வந்திருந்தாள். நான் எனது அறையில் தான் எப்பொழுதும் இருப்பேன். அம்பிகாவும் எனது அறைக்கு வந்து என்னிடம் பேசிவிட்டு செல்வாள். ஒரு நாள் அம்பிகா என் அறைக்கு வந்து, கிரிஷ், எனக்கு ஒரு உதவி உன்னால் செய்ய முடியுமா என்றாள். நான், என்ன உதவி அம்பி, சொல் என்றேன். எனக்கு என் புருஷன் வீட்டு வரை போயிட்டு வரணும். என்னை நீ அங்கு கூட்டிட்டு போறாயா? போனதும் திரும்பி வந்திடாலம் என்றாள். நானும் சரி, எப்போது போகலாம் சொல் என்றேன். நான் அப்படி சொன்னதும் அவள் முகத்தில் அத்தனை பிரகாசத்துடன், நாளை காலை 8 மணிக்கு போகலாம் என்றாள். அதேபோல் மறுநாள் காலை 8 மணிக்கு எனது பைக்கில் இருவரும் கிளம்பினோம். அவளது கணவன் ஊர் எங்கள் ஊர் அருகில் இருக்கும் ஒரு அழகிய மலை பிரதேசம். அங்கே செல்ல குறைந்தது 2 மணி நேரம் பயணிக்க வேண்டும். சரியாக 10 மணிக்கு அங்கே சென்றோம். அங்கே வீட்டில் அம்பிகாவின் மாமியார் மட்டும் இருந்தார்கள். அம்பிகாவை பார்த்த உடன் இருவரும் கட்டிப்பிடித்து சிறிது நேரம் அழுதார்கள். பிறகு அவளது மாமியார் என்னை வரவேற்று அமரச் சொன்னார்கள். என்னிடம் என்னையும் எனது குடும்பத்தையும் சேர்த்து நலம் விசாரித்தார்கள். அம்பிகா அங்கே வந்ததை தெரிந்து கொண்டு அக்கம் பக்கத்தில் இருக்கும் அவளது தோழிகள் எல்லாம் வந்து நலம் விசாரித்து சென்றார்கள். மணி மதியம் 1 ஆனது. அம்பிகா அவள் மாமியார் உடன் சேர்ந்து நானும் மதிய உணவை சாப்பிட்டேன். நான் வெளியே சென்று ஒரு தம் அடித்துவிட்டு மீண்டும் அம்பிகாவின் மாமியார் வீட்டின் உள்ளே சென்றேன். அப்போது மணி 1:30 PM. அம்பிகாவின் மாமியார், கிருஷ்ணா, உள்ளே பெட்ரூமில் சிறிது ரெஸ்ட் எடுங்கள். நான் வேலைக்கு சென்று விட்டு மாலை 6 மணிக்கு வந்து விடுவேன் என்று சென்றார்கள். அவர்களது இறந்த மகனின் கைலியை கட்டியிருந்தேன். எனக்கும் சிறிது ஓய்வு தேவைப்பட்டதால் உள்ளே சென்று உறங்கினேன். அம்பிகா மாமியார் வேலைக்கு சென்றவுடன்
அவளும் என் அருகில் அதே கட்டிலில் சற்று இடைவெளி விட்டு படுத்து கொண்டாள். மணி மாலை 4 ஆனது. அப்பொழுது கார்த்திகை மாதம் மற்றும் மலை பிரதேசம் என்பதால் பயங்கரமாக குளிரத் தொடங்கியது. என் உடல் குளிரில் நடுங்க. அம்பிகா என் மீது ஒரு போர்வை போர்த்தி என்னை நெருங்கி படுத்தாள். அந்த குளிருக்கு அவள் அரவணைப்பு எனக்கு தேவைப்பட்டது. நான் அவளை என் பக்கம் திரும்பி முகத்தை பார்த்தேன். அவள் வெட்கத்தில் என்னை பார்க்காமல் தன் கண்களை மூடிக்கொண்டாள். அம்பிகா கிரிஷ் ஐ லவ் யூடா என்று சொல்லிக் கொண்டே தன்னுடைய 2 காந்த கண்களை திறந்து என்னை ஆசையாய் காதலுடன் பார்த்தாள். நானும் பதிலுக்கு ஏய் மை ஸ்வீட் ஹார்ட் அம்பி, ஐ லவ் யூ சோ மச் டி என்று நான் சொல்ல, அவள் கண்களின் விழியோரத்தில் சிறு கண்ணீர் துளி வழிந்தது. ஏய் என்னடி ஆச்சு என்று அவள் கண்ணீர் துளிகளை நான் துடைக்க, ஒன்றும் இல்லையென்று சொல்ல, அப்போது வீட்டின் வெளி வாசகதவை தட்டும் சத்தம் கேட்டது. இருவரும் ஏமாற்றத்தோடு பதறி அடித்து விலகிக் கொண்டோம். அம்பிகா நைட்டியை அணிந்து கொண்டே மணியை பார்த்தாள். 5:20 PM யாராக இருக்கும் என்று யோசித்துக்கொண்டே போய் கதவை திறந்தாள். அங்கே பக்கத்து வீட்டில் வசிக்கும் அம்பிகாவின் தோழி பானு இருந்தாள். அம்பிகாவை பார்த்ததும் பானு அவளை கட்டி பிடித்து, எப்ப வந்தே, அப்புறம் எப்படி இருக்க என்று நலம் விசாரிக்க, அப்போது நான் உள் அறையில் இருந்து ஹாலுக்கு வந்தேன். பானு என்னை பார்த்ததும் யார் என்று கேட்டாள். அம்பிகா என்னை பானுவிடம் அறிமுகம் செய்தாள். என்னாடி நான் இடைஞ்சலா வந்துட்டேனா என்று பானு கேட்டா. அது எல்லாம் ஒன்னும் இல்லை, என்ன சாப்புடுற, டீயா கப்பியா என்று கேட்க, பானு காப்பி என்று சொல்ல அம்பிகா சமையலறைக்குள் சென்றாள். நான் அங்கிருந்த ஷோபாவில் அமர்ந்தேன். பானு எனக்கு எதிரே அமர்ந்து கொண்டு வச்ச கண்ணு வாங்காம பார்த்தாள். நான் அவளை பார்த்து என்ன என்று கண்ணை சிமிட்டி கேட்க, அவள் ஒன்றும் இல்லையென்று தலையாட்டினாள். அப்போது அம்பிகா காப்பி போட்டு கொண்டு வந்தாள். இங்கே பானுவை பற்றி தெரிந்து கொள்வோம். அவள் வயது 25. ஒல்லியான தேகம், கலர் சிவப்பு, அழகிய முகம் மற்றும் உதடு. திருமணம் ஆனவள், ஆனால் இன்னும் குழந்தை இல்லை. அவள் கணவன் லாரி டிரைவர். நாங்கள் மூவரும் காபி குடித்து முடிக்க அம்பிகாவின் மாமியார் கையில் உயிருடன் மீன் கொண்டு வந்தார்கள். அம்பிகா எதுக்கு அத்தை மீன் வாங்கி வந்தீர்கள் என்று கேட்டாள். இரவு சப்பாத்தியும் மீனையும் வறுத்து சாப்பிடலாம் என்றால் அம்பிகா மாமியார். நான் இல்லைங்க ஆண்டி, நாங்க இப்போ ஊருக்கு கிளம்பணும் என்றேன். அதற்கு அம்பிகா மாமியார், தம்பி உங்களுக்கு கல்லூரி விடுமுறை தானே, ஒரு வாரம் அம்பிகாவுடன் தங்கி ஊரெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று கெஞ்சி கேட்டாள். அம்பியும், கிரிஷ் அத்தைதான் சொல்றாங்க, இல்ல நான் உங்கள் அம்மாவிடம் சொல்லிக் கொள்கிறேன், நாம் ஒரு வாரம் இங்கே தங்கி விட்டு செல்லலாம் என்றாள். நானும் சரி என்று சொல்லிவிட்டு பானுவை பார்த்தேன். அவள் என்னை பார்த்து கண்ணடித்து நமட்டு சிரிப்பு சிரித்தாள். அம்பிகா மாமியார் சந்தோஷத்தில், சரி நான் மீனை சுத்தம் செய்கிறேன் என்று கொல்லை புறம் சென்றார்கள். நானும் ஒரு குவாட்டர் வாங்கி வர ஒயின் ஷாப் தேடி வெளியே வந்தேன். பானுவும் எனக்கும் சேர்த்து சமைத்து விடுங்கள், என் கணவன் பம்பாய் சென்று விட்டான் என்றாள். இரவு 9 மணி நால்வரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு முடித்தோம். நான் ஒரு குவாட்டரில் பாதி அளவு மட்டும் குடித்துவிட்டு மீதி டேங்க் கவரில் வைத்து விட்டேன். அம்பிகா மாமியாரும் அம்பிகாவும் உள் அறையில் படுத்து கொண்டார்கள். நான் வெளியே ஹாலில் உள்ள சோபாவில் படுத்துக்கொண்டேன். இரவு 11:30 குளிரில் எனக்கு தூக்கம் வரவில்லை. மாலையில் அம்பிகாவுடன் செய்த சில்மிஷம் என்னை இம்சை கொள்ள செய்தது. இப்போது உடல் சந்தோஷம் தேவைப்பட்டது. நான் வெளி கதவை திறந்து ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்தேன். அங்கே பாட்டு சத்தம் அந்த நேரத்தில் கேட்டது. நானும் சுற்றி பார்க்க பானுவின் வீட்டில் இருந்து வந்தது அந்த பாட்டு சத்தம். நான் வெளி கதவை வெளிப்புறமாக சாத்திவிட்டு பானுவின் வீட்டை நோக்கி சென்றேன். ஜன்னல் கதவை திறந்த பானுவின் வீட்டின் உள்ளே நான் பார்க்க, அங்கே அவள் டிவியில் மிட் நைட் மசாலா பாடல்களை சோபாவில் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள்.
நான் குடித்து கொண்டிருந்த சிகரெட் வாடை அவளுக்கு அடிக்க, அவள் ஜன்னல் பக்கம் பார்க்க, அங்கே நான் நிற்பதை பார்த்து விட்டு வந்து வெளி கதவை திறந்து உள்ளே வாடா என்று அழைத்தாள். நானும் உள்ளே சென்றேன். பானு என்னிடம் என்னடா தூக்கம் வரவில்லையா என்று கேட்டாள். ஆமாம், ஏன் நீங்கள் இன்னும் தூங்கலையா என்று கேட்டேன். அப்பொழுது அவள் வெளிப்புற கதவை லாக் செய்து கொண்டிருந்தாள். உன்னை பார்த்து விட்டு எனக்கு எப்படிடா தூக்கம் வரும் என்று சொல்ல, எனக்கும் சரக்கு அடிக்க வேண்டும் போல இருந்தது. அதனால் அவளை பாத்ரூம் அனுப்பிவிட்டு கைலி மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்து பாதி சரக்கை எடுக்க என் வண்டி அருகில் வந்தேன். அங்கே அம்பிகா நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் ஒரு கணம் ஷாக் ஆகிவிட்டேன். என் பின்னாடியே பானுவும் அங்கே வந்தாள். என்னடி எல்லாம் முடிஞ்சதா என்று அம்பிகா பானுவை பார்த்து கேட்டாள். ஒரு ரவுண்ட் முடிஞ்சது, ஆனா என்னை படாதா பாடு படுத்திட்டான் அம்பி என்றாள் பானு. சரி, நான் தூங்க போறேன், நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்று கதவை சாத்திக்கொண்டு உள்ளே சென்றாள் அம்பி. நான் இவர்கள் திட்டத்தோடு தான் என்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கார்கள் என்று புரிந்து கொண்டு பானுவை அவள் வீட்டுக்கு அழைத்து சென்றேன். அவளை நல்லா வச்சு விளையாடினேன். அது எப்படி என்று அடுத்த பகுதியில் சொல்கிறேன்.